நேற்று சாம்பார் வச்சுட்டு டைம் இல்லைன்னா அப்பளம் பொரிச்சு வச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா அப்பளம் அப்படியே மீந்து போயிட்டு இன்னைக்கு அதை அப்பளம் கூட்டு வைக்கலான்னு பார்த்தா நேற்று தான் சாம்பார் வச்சிருந்தோமா, இன்னைக்கும் பருப்பு போட்டு கூட்டு வைக்க முடியாதுன்னு என்னுடைய ஸ்டைலில் முட்டை கிரேவி மாதிரி அப்பளம் கிரேவி பண்ணியிருந்தேன். இந்த கிரேவிக்கு ஃபர்ஸ்ட் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடயே ஒரு 4-5 முந்திரி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, ஒரு பட்டை. எனக்கு வந்து இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால கொஞ்சமா பச்சை கொத்தமல்லி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா ஜீரகம், பொடிப்பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். லைட்டா இதுல எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா வீட்டு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு மசாலாவெல்லாம் போனதுக்கு அப்புறம் லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல 1 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சிட்டோம்னா கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். சூப்பராக எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்துட்டு இருக்கிற அப்பளம் எல்லாத்தையுமே அது நேரம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கடைசியாக கொத்தமல்லி தள்ளலாம் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பராக அப்பளம் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த அப்பள கிரேவி சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து மெயினாக வந்து அப்பளத்தை சுட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். சுட்டு அப்பளம் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கெலாம். நான் வந்து அப்பளம் மீந்ததுனால இதே மாதிரி செஞ்சிருக்கேன். நீங்க சுட்டு செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பிள்ளையில விளம்பரத்தை பார்த்து ஒரு கடி அப்பளம் ஒரு பிடி சோறுன்னு சாப்பிட்ட நம்ம இப்போ அப்பளத்தை கண்டாவே தூரம் ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அப்பளமே இப்போ ரீசெண்டா வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எது நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு வருதோ அதுதான் இப்ப விலை ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே அப்பளத்தை மறக்க முடியுமா? அப்பளத்தை வீணாக்காம இன்னைக்கு அப்பள கிரேவி பண்ணியாச்சு. காலையிலேயே 9-10 மணிக்கெல்லாம் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். அதனால இன்னைக்கு காலையில தோசைக்கே நான் இந்த கிரேவி வச்சு தான் சாப்பிட்றதே. நல்லாதான் இருந்தது. இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால நமக்கு தான் எதுவுமே செய்ய முடியாது. சரி, அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இன்னைக்கு முட்டை பொரியல் பண்ணிடுவோம். இதுக்கு இதுதான் சைடிஷ் சூப்பரா இருக்கும். அதனால இன்னைக்கு மதியம் அப்பள கிரேவி, முட்டை பொரியலோட மதியம் லஞ்ச் முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.